ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்கள் விக்னேஷ். என் கூட இருக்கிறது இன்னைக்கு அர்ஷத் மட்டும்தான். பிஜி வெங்கட் ப்ரோ மிஸ் ஆகுறாரு. ப்ரோ, ரெவ்யூ ஆஃப் வேர்ல்ட் கப்பு மிச்சம் இருக்கிற 3 டேஸ், அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 3 டேஸ், டே 5 டு டே 7 பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி மக்களே, உங்களோட லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. லாஸ்ட் 2 வீடியோவும் நல்ல நல்ல வரவேற்பு வருது, விச் இஸ் லைக் வெரி மச் என்கரேஜிங் எங்களுக்கு கண்டென்ட் போடுறதுக்கு. அதனால தான் நாங்கள் கொஞ்சம் சரி நம்ம போடணும் அப்படிங்கிறதுனால டக்குன்னு போடுறோம் நாங்கள். பட் இதே கொஞ்சம் கண்டினியூ பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்ஸ் போடுங்க மறக்காமல். ப்ரோ, ரெவ்யூ கூட போயிடலாமா? போயிடலாம். டே 5லேருந்தே வரலாம் ப்ரோ. டே 5 வெரி மச் லைக் என்ன ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸாக இருந்துச்சு. ரொம்ப அப்செட்டிங் டேயாக இருந்துச்சு. டே 5னா நேத்தான சொல்றீங்க? இல்லை டே 5னா வந்து அதுக்கு முந்தின ஸ்பெயின் மேட்ச். ஸ்பெயின் அந்த மேட்ச் டேவா? ஆமா அது வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு நீங்க சொன்ன மாதிரி. ஸ்பெயினே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேவரேட்ஸ் நம்ம வச்சு வின்னர்னு கொடுத்ததே அவங்க தான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே அதுவும் அந்த குட்டி நியூஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த கேபோ வேர்டே வந்து அவங்களோட போய் டிராப் பண்ணாங்க எதிர்பார்க்கல. நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம்னா சரி ஒரு 4 கோல்ஸ் 5 கோல்ஸ் அடிச்சிருவானுங்க, அடிச்சு ஃபேவரேட்ஸ்னா எப்படி ஆடணும் அப்படின்னு காட்டுவானுங்கன்னு நினைச்சோம். ஆனா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா நம்ம ப்ரிவியூ அப்பவே சொன்னோம், நம்ம அவனுக்கு இருக்க ஒரு பிரச்சனை அந்த ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் தான். அந்த ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் வந்து ஒருத்தர் கரெக்டா ஃபிட் ஆகல. ஒயசாபால் இருக்கான், ஆனா வந்து அவன் நேச்சுரல் ஸ்ட்ரைக்கர் இல்ல. ஃபெரான் டாரஸ் நேச்சுரல் ஸ்ட்ரைக்கர் இல்ல. சோ வந்து அது ஒரு பிரச்சனை. அதுவும் இல்லாம லமின் யமாலும் நிக்கோ வில்லியம்ஸ் ஸ்டார்ட் பண்ணல. அவங்க இன்னும் இன்ஜுரி ப்ராப்ளம் இருக்கு போல. சோ அவங்க ஆமாம் சப்ல தான் வந்தாங்க. அது ஒரு 2 பிரச்சனை இருந்துச்சு அவங்களுக்கு. ஆமாம். நம்ம அந்த ப்ரெடிக்ஷன் பிராக்கெட் வீடியோவிலே நம்ம சொன்னோம். நம்ம கேப் வர்டே, கெபோ வர்டே அண்ட் இன்னொரு டீமும் சொன்னோம், காங்கோ ரிப்பப்ளிக்கும் சொன்னோம். 2 டீமும் வந்து டிஃபென்சிவ்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பானுங்க. கோலே கொடுக்க விட மாட்டானுங்க. அந்த மாதிரி விளையாடுவாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைக்கர் ப்ராப்ளம் ப்ரோ. ஒயாசா பால் வந்து ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு டு பி ஆனஸ்ட் ஸ்பெயினோட லைனப்பே எனக்கு புரியல ப்ரோ. வந்து நிக்கோ வில்லியம்ஸ் இருக்கான், சரி லமைன் எம்மால் வந்து லக்ஷ்மி அம்மாள் வந்து இன்ஜுரியில் இருக்கான் அப்படின்னா நீ நிக்கோ வில்லியம்ஸை ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஓல்மோ ஸ்டார்ட் பண்ணணும். இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பெட்ரியா கேவியா யாரோ வந்து இதில் விளையாடிட்டு இருந்தாங்க, ஃபிங்கராக விளையாடிட்டு இருந்தாங்க, கேவின்னு நினைக்கிறேன். கேவி நகர் கேவி. ம். ம். கேவி வந்து பார்சிலோனாக்கு வந்து உள்ளதான் விளையாடிட்டு இருக்கான். அவன் அட்டாக்கிங் மிட்டுக்குள்ள இல்லை அவன். அவன் சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் மாதிரி தான். ஆ ம் எனக்கு அது அந்த புரியவே இல்லை. தப்பு பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து கொஞ்சம் அந்த நேச்சுரல் அந்த அட்டாக்கிங் ஏரியாஸ்ல வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. இப்போ அவனுக்கு ஆமா. ஒரு ஃப்ரீ ரோல் கொடுத்துருந்தா அவனுக்கு வந்து கரெக்டா இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ம் ஒயசா பால் வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸில் அவன் டச் பண்ணானான்னு கூட எனக்கு தெரியல. பால் அந்த அளவுக்கு டச் பண்ணல. போடுறான். ஏதோ ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல ஒரு பால் இது கூட டச் பண்ணல, ஒரு பால் கூட. சோ ஆமாம். வந்து அதான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அந்த ஹீரோஸ் வின் பண்ணாங்க. எனக்கு வந்து சிமிலர் லைனப் தான். ஆனா மொராட்டா இருந்தா நினைக்கிறேன் அந்த டைம். ஆமாம், மொராட்டா சோ இருந்தான். வந்து மொராட்டா அவங்க கொண்டு வந்துக்கலாம். அதான் நேச்சுரல் ஸ்ட்ரைக்கர் ஒருத்தனையா கொண்டு வந்துக்கலாம். ம் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல மிஸ் ஆகுது. ஒருத்தன் கூட இல்லைன்னு. ஏன்னா நம்ம வந்து டேவிட் வில்லா, பெர்னாண்டோ டாரஸ்லாம் பார்த்த டீம். அவனுங்கெல்லாம் இருக்கும்போது ஸ்ட்ரைக்கர் 2 பேருமே ஆடுவானுங்க, போட்டு மாத்தி மாத்தி கோல் போடுவானுங்க. இப்போ வந்து அந்த இது மிஸ் ஆகுது, ஃபயர் பவர் அந்த ஸ்ட்ரைக்கிங் பொசிஷன். ஆமாம். அண்ட் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு கெபோ வெர்டே ப்ரோ. ஆக்சுவலாக நான் இன்னொரு பாயிண்ட் இதில் சொல்லணும். கெபோ வெர்டே வந்து கீப்பர், அவங்களுக்கு பெரிய ஷவுட் அவுட் கொடுத்தே ஆகணும். நம்ம ஆமா 8 சேவோ சமதான். 9 சேவோ பண்ணியிருக்கான். செம்ம பெர்ஃபார்மன்ஸு. 40 இயர்ஸ் ஓல்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அவன் தான் சீனியர் பிளேயர். யா ஐம் நாட் டேக்கிங் த கிரெடிட் அவே ஃப்ரம் ஹிம் ப்ரோ. அதாவது ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணா. ஆனால் வந்து அது ஒரு பெரிய மைனஸ் வந்து பெரிய ஹெல்பிங் ஹேண்டு கெபோவர்டே கீப்பருக்கும் சரி, கெபோவர்டே டீமாவும் சரி, பெரிய ஹெல்பிங் ஹேண்டு. அவங்களோட அந்த கில்லிங் இன்ஸ்டிங்க்டே இல்லை அவங்க ஷார்ட்ஸ்லலாம். பார்த்தீங்களா ஆமா ஸ்பெயினோட ஆமா ஷார்ட்ஸில் கில்லிங் இன்ஸ்டிங்க்டே இல்லை. ஆமா அவன் வந்து ஒரு டிஃபிகல்ட் சேவ்னு நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே பண்ணல. ஆ இருந்தாலும் ஒரு சிம்பிள் சேவ்லாம் நல்லா பண்ணிட்டான். எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப் ஆடுறாங்க, அந்த நெர்வஸ்னஸ் இல்லாம பயங்கரமா அது வந்து கம்போசரா ஆடினது வந்து அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா யா இவங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் குட்டி நேஷன், இப்பதான் வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாங்க. அப்படின்னு நல்ல கம்போசர் ஆடினது நல்ல விஷயம். சோ நீங்க ஆமாம். சொன்ன மாதிரி அந்த கில்லர் இன்ஸ்டின் மாதிரி அந்த டிஃபிகல்ட் ஷாட்ஸ் எதுவுமே எடுக்கல ஆ ஸ்பெயின். ஸ்ட்ரெயிட்டா யா எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா அடிச்சானுங்க. இல்லாட்டி வந்து ஆஃப் டார்கெட் அடிச்சானுங்க. இப்போ ஒயேசா பால்லாம் ஒண்ணு கூட ஆன் டார்கெட் அடிக்கலாங்க. ஒண்ணே ம் ஒண்ணு அடிச்சானுங்க. மீதி எல்லாமே வெளியே வெளியே அடிச்சிட்டு இருந்தான். சோ ஆமாம். வந்து அந்த இது மிஸ் ஆகுது அவங்க கில்லர் இன்ஸ்டிங் நீங்க சொன்ன மாதிரி.
யமால் வந்தப்போ கொஞ்சம் நல்ல சூடு பிடிச்சி அந்த கடைசி ஒரு 10 மினிட்ஸ் வந்து சான்சஸ் கிரியேட் பண்ணிட்டே இருந்தான். இருந்தாலும் அந்த பாக்ஸ்குள்ள எவனும் ஃபினிஷ் பண்ண கரெக்டா ஆள் இல்ல. ஃபெர்னாண்டஸ் வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணான். ஏன்னா அவன் அடிக்கிற எல்லாமே நேரா அடிச்சிட்டு இருந்தான். பாத்தீங்களா 2-3 சான்ஸ் அவனுக்கு தான் வந்துச்சு நல்ல. ஆனா அவன் கரெக்டா ஃபினிஷ் பண்ணல. ஆமா. ஒரு 2 சான்ஸ் நான் சொல்லுவேன். ஸ்ட்ரெயிட்டா வர, அதாவது டாப் ஆஃப் த போஸ்ட் வர பாலை வந்து இப்படியே புஷ் பண்ணுவான். அந்த ஒரு 2 சேவ் சூப்பரா பண்ணுவான். பட் அதர் தேன் தட் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாம இருந்துச்சு. பட் யா, கூடோஸ் ப்ரோ உங்களுக்கு. கெபோ வெர்டே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாயிண்ட் சிங்கிள் பாயிண்ட்ல எடுக்கிறாங்க. அதுவும் வேர்ல்ட் சாம்பியனுக்கு எதிராக எடுக்கிறானுங்க. 1-1. அதாவது வேர்ல்ட் சாம்பியன் என்ன மீன் பண்றேன், யூரோப்பியன் சாம்பியன் சொல்ல வந்தேன். யா 1-0 ட்ரா பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய ரிசல்ட்டு. அப்படியே அதே நாள்லே திருப்பி இன்னொரு அப்செட் மாதிரியே இருந்துச்சு. உருகுவே வெர்சஸ் சவுதி அரேபியா 1-1 ட்ரா ஆயிருக்கு. சவுதி நம்மளுக்கு தெரியும்ல, எப்பவுமே வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்னா கொஞ்சம் துடிப்போட ஆடுவானுங்க. ஏன்னா போன வேர்ல்டு சாம்பியன்ஸே முதல் மேட்ச்ல போட்டோம். ஒரே ஒரு மேட்ச் தோத்தானுங்க. அந்த ஒரு மேட்ச் தோத்தது சவுதி அரேபியாவோட தான். சோ வந்து அதே மாதிரி அந்த இது நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நல்லதா ஆனாங்க. உருகுவே பேசுலா டீம் நம்மளுக்கு தெரியும். எப்பவுமே அந்த பிரஷிங்லாம் எப்பவுமே நல்லா பண்ணுவாங்க. அந்த இது நல்லா பண்ணாங்க. ஆனா வந்து அவங்களுக்கும் அதே பிரச்சனை இருக்குன்னு. அந்த ஸ்ட்ரைக்கிங் பொசிஷன்ல வந்து அந்த மிஸ் ஆகுது. ஏன்னா முன்னாடி நம்ம பார்த்தப்போ சுவாரஸ் இருப்பான், ஃபோர்லன் இருப்பான், அதுக்கப்புறம் கவானி இருப்பான். அவனுங்களாம் இந்த டீம். இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்ல. நூனஸ் ஆடுறானுங்க, டார்வின் நூனஸ். சோ அவனை பத்தி நம்மளுக்கு தெரியும், அவன் எப்படி ஆடுவான்னு. சோ வந்து சவுதி அரேபியா அதுக்கேற்ற மாதிரி அந்த சான்சஸ் வந்து அவங்க நல்லா கிராப் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு 2-3 நல்ல சான்ஸ் வந்துச்சு. அதுல வந்து ஒன்னு நல்ல கோல் போட்டு டிரா பண்ண நல்ல மேசிவ் ரிசல்ட் அவங்களுக்கு. ஸ்பெயின் மேட்ச் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் இன்னும் நல்லாவே சுவாரஸ்யமாகவே போச்சு. அதாவது பார்க்கறதுக்கு டல் போரிங் ட்ராவாலாம் இல்லை. 1-1 ரெண்டு பேரும் வந்து சான்ஸ் எடுத்தானுங்க. ஆமா, ஒன் சைடா இல்லாமல் இருந்துச்சு. உருகுவே வந்து உண்மையாகவே நல்லா ஃபைட் போட்டானுங்க ப்ரோ. அவங்க டீமே வந்து ரொம்ப அறகுறையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி டார்வின் நூனஸ் தான் வந்து ஸ்ட்ரைக்கராக ஆடுறான். பட் அந்த அராஜோலாம் வந்து நல்ல பிளேயர் ப்ரோ. வந்து ஸ்போர்ட்டிங் ஆடுறான். அவனா செல்சி நல்ல பிளேயர். செல்சி இப்ப லிங்க் பண்ணிருக்காங்க ஒரு 2-3 டீம். ஏன்னா ஆக்சுவலா அவனுக்கு போன சீசன் ஒரு பிரேக் அவுட் சீசன் மாதிரி 24 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். போன சீசன் வந்து பயங்கரமா அந்த விங் பேக் பொசிஷன் தான் அவனோட மெயின் இது. அந்த கோல்ஸ் அசிஸ்ட் நிறைய ப்ரொவைட் பண்ணாலும் லாஸ்ட் சீசன். ஸோ வந்து அந்த ஃபார்ம் அப்படியே கன்னியூ ஆகுது. முதல் மேட்சா ஆடுறான் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கப்ல. முதல் மேட்சே கோல் அடிச்சு அந்த கம்பேக் வந்து டிரா பண்ணது வந்து பெரிய விஷயம். அது செம்ம பினிஷ். அந்த வந்து ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். நம்ம வந்து முன்னாடி அவனை பார்த்தா எனக்கு இவனும் மார்க்கோஸ் அலோன்சோ ஆகும். ஸ்ட்ரைக்கர் முன்னாடி போய் நின்று இருப்பான். அதே மாதிரி இவன் ஸ்ட்ரைக்கர் அங்க இன்னொருத்த நிக்கிறான், இவன் விங்கர் நிக்கிறான். அவனுக்கு முன்னாடி வந்து பினிஷ் பண்ணான். அதே என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்ல பினிஷ். அதான் அவனுக்கு அந்த மிஸ் ஆகுது அந்த ஸ்ட்ரைக்கிங் பொசிஷன். அவங்களுக்கும் அந்த விங்கர் ஸ்ட்ரைக்கர் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொலிஃபிக்கா இல்ல, முன்னாடி மாதிரி இல்ல. அதே தான் ப்ரோ. இவன் உகாட்டேவும் சூப்பர் பிளே ப்ரோ. இந்த வாட்டி மிட்ஃபீல்ட்ல இருந்து நல்ல ஒரு போஸ்ட் வேற அடிப்பான். யா மிட்ல இருந்து சம நல்லா விளையாண்டான். சூப்பர் பிளே அவன் எப்பவுமே உருவேக்கு நல்லா ஆடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா யுனைடெடுக்கு வந்து சொதப்புவான். அவனுக்கு அந்த செட்டே ஆகல அந்த பிரீமியர் லீக். ஆனா உருவே பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்பவுமே அவன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். அதுல இருந்து அவனுக்கு வந்து நேமே வந்துச்சு. ஒரு கோப்பா அமெரிக்காவா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நடந்த போது அந்த டோர்னமெண்ட்ல நல்லா பண்ணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த நேம் வந்துச்சு. ஸோ வந்து அவன் எதிர்பார்த்ததான் அவன் நல்லதான் பண்ணுவான். நம்ம வந்து அவன் ஒரு பெரிய ஷவுட் அவுட் சவுதி அரேபியா கீப்பருக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா நம்ம கட்டார் நம்ம ரிவ்யூ பண்ணுறப்ப அவனோட கீப்பர் பேரை படித்தோம் நம்ம. ஸோ இந்த சவுதி அரேபியா கீப்பர் ஓவைஸ் அப்படிங்கிறவன் அவன் வந்து பெரிய ஷவுட் அவுட். சூப்பர் கேம் விளாண்டான், நிறைய சேவ்ஸ் பண்ணான். ஆமாம், நல்லா இருந்துச்சு. யா நம்ம அப்படியே அடுத்த கேமுக்குள்ளே போயிடலாம். பெல்ஜியம் விசஸ் ஈராக்கு. இது ரொம்ப ரொம்ப போரிங்காக இருந்துச்சு ப்ரோ. பெல்ஜியம் விசஸ் ஈராக்கா ஈஜிப்தா? சாரி, பெல்ஜியம் விசஸ் ஈஜிப்ட். சாரி, ஈஜிப்தா. ஓகே, ஈஜிப்ட் நம்ம சொன்ன மாதிரி அவங்க குரூப்ல வந்து டாப் 2 தான் போட்டோம்னு நினைக்கிறேன், பெல்ஜியம் ஈஜிப்ட். ஸோ அந்த மேட்ச் இன்னும் நல்ல சுவாரஸ்யமா தான் இருக்கணும்னு நினைச்சோம். அதே மாதிரி தான் போச்சு. ஸோ வந்து ஈஜிப்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த கோர்ட்டுவாலாம் பீட்டே பண்ண முடியாது. ஆனா வெளியேற்று சொருவி சரியான கோல், அது பயங்கரமான கோல். அவனுக்கு எதிரே பார்க்கல பெல்ஜியம். ஆனா பெல்ஜியம் வந்து அந்த வீக்னஸ் இருக்கும். ஏன்னா சென்டர் பேக் வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்டாப்ளிஷ்ட் நேம் யாருமே இல்ல. அந்த ஒரு 2 பேர் ஆடினாங்க. ஆனா அவங்க பெல்ஜியம் லீக் தான் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. ஆமாம், நான் அதான் எழுதி வச்சிருக்கேன் நான். அதாவது டீமில் பார்த்தீங்கன்னா ட்ரொசாட் இருக்கான், கேடிபி இருக்கான். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லுகாக்குவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஏன் வந்து உட்கார வச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா
அவன் ஃபார்ம்ல இருக்கானோ இல்லையோ அவனோட அந்த ஃபிசிக்காலிட்டியே வந்து நல்ல டீமுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கோல் ஆமா ஆமா வந்து பெல்ஜியம்க்கு அப்படிதான் வந்துச்சு, அவனோட ஃபிசிக்காலிட்டி வச்சு தான் வந்துச்சு. ஆமா 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 அவன் ஒரு பிசிக்கல் அவனை வந்து இப்போ ஒரு 2 CBS மார்க் பண்ணாதான் அவனை வந்து இது பண்ண ம் முடியும். ஸோ வந்து அவன் எப்பவுமே அந்த ஒரு த்ரெட் இருந்துட்டே இருக்கும். கரெக்டா அந்த கோலும் பயங்கரமா கட் பேக் பண்ணோடனே நடுவுல வந்து ஃபினிஷ் பண்ணா அது பயங்கரமா இருந்துச்சு. அதான் ம் அவங்களுக்கு ஸ்ட்ரைக்கர் வந்து இந்த வாட்டி ரொட்டேஷன் ஸ்ட்ரைக்கர் இல்ல, அந்த டி கட்டலரேவா அவன் தான் ஆடுறான். அவன் வந்து டிகேட்டர். ஆக்சுவலா அட்டாக்கிங் பிட் அவன் ஆக்சுவலா. ஆனா வந்து அவனை ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் போட்டு ஆடுறாங்க என்னன்னு தெரியல பெல்ஜியம். ஸோ வந்து அந்த இது இவங்களுக்கும் அந்த மிஸ் ஆகுது. அந்த ஸ்ட்ரைக்கர் வந்து சொதப்புற டீம்லாம் நம்ம பார்த்தாலே தெரியும். ம் ஏன்னா அடுத்து நம்ம சில மேட்சஸ் வருவோம், அதுலலாம் ஸ்ட்ரைக்கர் பயங்கரமா ஆடிருக்காங்க. ஸோ அவங்கள சொல்லும் போது கம்பேர் பண்ணும்போது இந்த டீம்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரைக்கிங் மிஸ் ஆகுது. ஸோ வந்து அதான் லுக்காக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் தெரியல. அவன் இன்ஜுரி ப்ராப்ளம் நினைக்கிறேன். 1 இயர் அவன் ஒரு மேட்ச் கூட ஆடல நப்போலிக்கு. ஸோ ம் இன்ஜுரில இருந்து பெரிய இன்ஜுரில இருந்து வரான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் மேட்ச் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா இந்த மாதிரி டிரா பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 மேட்சஸ் வின் பண்ணாதான் டேபிள் டாப்ல முடியும். ஸோ வந்து ம் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆமாம். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சென்டர் பேக் பேரிங் அது வந்து இங்கோயின்னு ஒருத்தன், அப்புறம் மெச்சலே அப்படின்னு ஒருத்தன். இது 2 பேர் ம். யாருன்னே எனக்கு தெரியல, எனக்கு சத்தியமாக தெரியல. பெல்ஜியம் லீக் ஆடுறான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும். யா நம்ம பார்க்குறப்ப அந்த கோல்டன் ஜென்ரேஷன் பீரியடில் வந்து 2 பேர் இருப்பானுங்க, ஆல்டர்வேரல்ட் அண்ட் வெட்டகன் இருப்பானுங்க. 2 பேர் பிளஸ் ராக் ஸ்டாரில் இதுவோ இருப்பானுங்க. யா பட் அதர் தேன் தட் எனக்கு எனக்கு பெருசாக எதுவும் தெரியல இந்த டீமில். ஆனால் ஏன் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல சுத்தமாக. ஏன்னா கேடிபியும் சரி டோக்கும் சரி நிறைய சான்ஸ் மிஸ் பண்ணானுங்க, ஏகப்பட்ட சான்ஸ் ஆமா. மிஸ் பண்ணானுங்க. ஏன்னா அவங்க தான் மெயின் அந்த கிரியேட்டிவ் த்ரெட்னா அவங்க தான். ஸோ வந்து ம் அவங்க கிட்ட இருந்தா கோல்ஸ் வரணும். ஸோ வந்து எதிர்பார்த்த மாதிரி அவங்க இன்னும் ஆடல. அவங்க இன்னும் ஸ்டெப் அப் பண்ணணும். ட்ரோசார்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஆடுனான்னு நினைக்கிறேன். ஆமாம், ட்ரோசார்ட் நல்லா ட்ரோசார்ட் இருந்தான். நல்லா இருந்தான். அவன் வந்து அந்த நல்ல ஃபார்ம்ல இருந்து வரான் ஆர்சனலுக்கு. ஸோ வந்து அவனை எதிர்பார்க்கலாம். ஈஜிப்ட் பாத்தீங்கன்னா நம்ம மர்மூஸ் சூப்பரா ஆடினான். சூப்பராக எனதுமே இருந்தான். 2, அவன் ஒரு 3 சான்ஸ் மிஸ் மிஸ் பண்ணான் அவன். மிஸ் பண்ண ஒரு சான்ஸ் நல்லா எடுப்பானுங்க. ஒண்ணு வந்துருவான். கோட்டுவா சேவ் பண்ணுவான். நல்ல சேவ் ம் ஒண்ணு சேவ் பண்ணுவான். ஸோ வந்து மர்மூஸ் நல்லானா, சலா அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லதா ஆடுனான். ஆனா வந்து அந்த அளவுக்கு கேம் இல்ல. ஸோ வந்து இன்னொரு அந்த கோல் அடிச்சான்ல அவன் பேர் என்ன? அஷோர் அவன் சூப்பரா அஷோர் அஷோர். அசோர். அவன் சின்ன பையன் நினைக்கிறேன். அவன் வந்து ஆமாம். கோலும் பயங்கரமா கோலு. அவன் அந்த கேமும் நல்லா ஆடுனான் அந்த மேட்ச் அவன் ஃபுல்லா. அவன் கோலில் வந்து என்ன அப்படின்னா சரியான அதாவது பெல்ஜியம் இங்கே தான் சொல்கிறேன், பெல்ஜியம் டிஃபெண்டர்ஸ் வந்து லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் டவுன் பண்ணி கீழே அவனை வந்து ட்ராக் பண்ணணும். அவனை அப்படியே ரொம்ப ஃப்ரீயாக விட்டானுங்க அந்த ஸ்பேஸையே. அப்படியே வந்து சாலாட்டேருந்து பால் வாங்குவான், பால் வாங்கினதுக்கப்புறம் ஆளே இருக்க மாட்டாங்க அந்த ஷாட் எடுக்கிறதுக்கு மார்க் பண்ண. ஆமாமா. எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்டு கப்லயே பாத்துக்கிட்டா நம்ம நம்ம பிரீமியர் லீகே பார்த்தனால நம்மளுக்கு வந்து அப்படி தோணுதோன்னு தெரியல. ஏன்னா மத்த லீக்லாம் இப்படிதான் ஆடுறாங்களான்னு தெரியல. ஏன்னா பிரீமியர் லீக்ல வந்து எப்பவுமே அந்த இடத்துல கேப் விட மாட்டாங்க. வந்து வந்து மார்க் பண்ணிடுவாங்க. ஆனா ம் வந்து வேர்ல்டு கப் இப்ப நிறைய மேட்சஸ் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கு. நிறைய பேர் வந்து ஷாட் எடுக்கிறாங்க, கோல் அடிக்கிறாங்க. சோ வந்து தெரியல. நீங்க சொன்ன மாதிரி அந்த ட்ராக் பண்ணிருக்கணும். அதை மிஸ் பண்ணாங்க. ரொம்ப ம் ஃப்ரீயா இருந்தான். யா இந்த இந்த அவுட் ஆஃப் 4 மேட்சஸ் இந்த டேல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போனது வந்து அந்த இந்த மேட்ச் தான், நியூசிலாந்து மேட்ச் தான் ப்ரோ. நியூசிலாந்து vs ஈரான். ம் அது நல்லா போச்சு, சூப்பராக போச்சு. 2-2 எண்ட் டு எண்ட் போச்சு. நம்ம எதிரே பாக்குறோம். நம்ம வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துலாம் வந்து என்னடா இவனுங்க நல்லா ஆட மாட்டாங்க நம்ம பேசிட்டு இருந்தோம். பார்த்தா அவனுக்கு சர்ப்ரைஸா இருக்கு. நல்லாவும் ஆடினாங்க. வுட் வந்து என்ன ஃபார்ம்ல இல்லன்னு பேசிட்டு இருந்தோம். பார்த்தா இந்த மேட்ச் ஆடுறான் ப்ரோ, பயங்கரமா ஆடினான். செமையா செம்மையா ஆடினான். ஆடினான். அவன் வந்து ஜிரோடு பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒலிவ் ஜிரோடு பிரான்ஸ் ஆடுற மாதிரியே இருந்துச்சு வுட் கேம். அந்த ஹோல்ட் அப் நல்ல பிளேயெல்லாம் சூப்பராக ஆடினான். ஹோல்ட் அப் பண்ணி ஜிரோடு இம்பர்ஃபெக்ட் பாஸ் கொடுப்பாம்ல. அதே மாதிரி இவன் ஹோல்ட் அப் பண்ணி அவன் அவங்க ஸ்ட்ரைக்கரா விங்கரா வந்தல அவனுக்கு பாஸ் கொடுக்குறான். அவனுக்கு கோல் போட்டுறாங்க. சோ நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஜஸ்ட்டுங்கிற பையன் 2 கோல்ஸ் அடிச்சான். ரொம்ப சின்ன பையன் தான் நினைக்கிறேன் அவன். சூப்பராக ஆடினான் அவன். அது வந்து ஸ்டன்னிங் ஸ்ட்ரைக்ஸ் ரெண்டுமே. ஆமாமா நல்லா இருந்தான். நல்ல பினிஷ். அவன் வந்து விங்கரா அவன் இல்ல ஸ்ட்ரைக்கரா தெரியல. அவன் விங்கரா தான் ஆடுறான். அவன் கிளப்புக்கு விங்கரா விங்கரா ஆடுறான். அவன் லோக்கல் சரி. நியூசிலாந்து லோக்கல் கிளப்புக்கு தான் ஆடுறான் அவன். ஆனா நிறைய முறை அந்த ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப் ஆடுறாட்ட அந்த நெர்வஸ்னஸே இல்ல. நிறைய பேர் ஸ்டெப் அப் பண்ணி நல்லா நல்லா தான் ஆடுறாங்க. யா நம்ம வந்து எதிர்பார்த்ததெல்லாம் வந்து சரி இவங்க வந்து நியூசிலாந்து வந்து கொஞ்சம் சொதப்புவாங்க. ரொம்ப அந்த அளவுக்கு சூப்பர். இல்ல அப்படின்னு நினைச்சோம். ஆனா நல்லா தான் ஆனாங்க பயங்கரமா. ம் ஈரான் வந்து ஆக்சுவலா கம்பேக் கொடுத்து ட்ராப் பண்ணானுங்க. ஆக்சுவலா இவங்க லீட் எடுத்துட்டாங்க. ம் ஈரான்லலாம் யார் பேர் எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. டெரமின்னு ஒருத்தர் இருக்கான், அவன் சூப்பராக ஆடுவான். அவன் வந்து யூரோப்பியன் கிளப்புக்கு தான் ஆடுறான் அவன். டெரமி ஆமா. போட்டோன்னு நினைக்கிறேன்ல. டெரமி போர்ட்டோ தான் இப்ப இன்டர் போனான்னு நினைக்கிறேன். இன்டர்ல இருக்கானே. இன்டர்லேண்ட் போனான். அவன் மட்டும்தான் எனக்கு தெரியும். அவனும் கொஞ்சம் நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணான். பட் ஆனால் நியூசிலாண்டு பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு இந்தியன் ஒருத்தர் இருக்கான் ப்ரோ.
ஆம், என்னமோ ஒரு சிங்கு, சரண்தீப் சிங்கா சரண்ஜித் சிங்கா சம்திங் ஏதோ ஒரு சிங் இருக்கான். ஓ ஆமா 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 சிங்கு நான் ஆனா பெஞ்சில் இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் இந்த மேட்ச் ஆடினானா? இல்ல இல்ல ஆடினான் அவன். ஓ சரி சரி. யா, நம்ம வந்து இதையும் மென்ஷன் பண்ண வந்துடும். ஆஸ்திரேலியாலயும் அதே மாதிரி வேலுசாமின்னு ஒருத்தன் வேலுசாமின்னு ஒருத்தன் இந்திய தமிழன் இருக்கான். இந்தியன் ஆமா தமிழன் இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் இந்த காங்கோலயும் ஒருத்தன் இருக்கான் நினைக்கிறேன். ஆமா. அவன் வந்து அப்புறம் பேசுவோம். சரி, இந்த ஈரான் வந்து நம்ம இந்த குரூப் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ எப்படின்னா பெல்ஜியம், ஈஜிப்ட், ஈரான், நியூசிலாந்து தானே. ம் எனக்கு தெரிஞ்சு எல்லா மேட்சுமே கொஞ்சம் விறுவிறுப்பா போவோம். ம் க்ளோஸா தான் போனிக்கிறேன். நம்ம வந்து பெல்ஜியம், ஈஜிப்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் வச்சோம். ஆனா நம்ம இப்போ சொல்லவே முடியாது எவன் முடிப்பான் எவன் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு. ஏன்னா பெல்ஜியமும் அந்த அளவு ஸ்ட்ராங்கா இல்ல, வீக்கா தான் இருக்கானுங்க. ம். அதே மாதிரி தான் ப்ரோ, அந்த உருகுவே நெக்ஸ்ட் மேட்ச் வந்து உருகுவே vs கெபோ வெர்டே தான் நெக்ஸ்ட் மேட்ச். அந்த மேட்சும் நான் பார்க்கறதுக்கு எதிர்பார்த்திருக்கேன் நான். ஆக்சுவலாக அந்த அந்த ஆமா மேட்சையும் வந்து ட்ரா பண்ணிட்டானுங்க வைங்களேன், சூப்பர் சான்ஸ் சவுதி அரேபியாவை போட்டு போகிறதுக்கு நல்ல சான்ஸ் கெபோ வெர்டேக்கு. ஆமா யா, நம்ம அப்படியே கண்டிப்பா. செகண்ட் டேக்குள்ள போயிடலாம் நம்ம. மொதல் மேட்ச் பிக் ஹெவி வெயிட்ஸ் விளாண்டாங்க, பிரான்ஸ் vs செனேகல். ஆமா நம்ம வந்து இந்த மேட்ச் வந்து நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மேட்ச். ஏன்னா எதிர்பார்த்தோம். ஏன்னா செனிகல் வந்து ஆக்சுவலா வந்து அந்த ஆப்கான் வந்து ஆக்சுவலா வின் பண்ணது, ஃபீல்டுல வின் பண்ணது அவங்க தான். ஆனா மொராக்கோ தூக்கி கொடுத்துனானுங்க. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி சரி ஆப்கான் சாம்பியன்ஸ் அபிஷியல் சாம்பியன்ஸ் இல்லைனாலும் ஃபீல்டில் வின் பண்ண சாம்பியன்ஸ் வந்து சரி கொஞ்சம் ஃபைட் கொடுப்பான்னு நினைச்சோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நல்லா தான் போச்சு. ஆனா ம் செகண்ட் ஹாஃப் வந்து பிரான்ஸ் வந்து ஸ்டெப் அப் பண்ணிட்டாங்க. இதுக்கு டேய் நாங்க வந்து 2 டைம் ஃபைனலிஸ்ட், அதுக்கு முன்னாடி வின் பண்ணியிருக்கோம், நாங்க வந்து சும்மா கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமானாங்க. ம் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படி டல்லாக தான் போச்சு. ஆனால் ரெண்டு டீமும் சான்ஸ் எடுத்தானுங்க. பாப்பே ப்ரோ அந்த வேர்ல்டு கப் தான் வந்துருவான் போல். அதாவது நம்ம ரியல் மேட்ரிட்டுக்கு வந்து நம்ம லைட்டாக ஃபார்ம் அவுட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வந்து வேர்ல்டு கப்னா அவன் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிடுறான். வேர்ல்டு கப்னா பயங்கரம். அதான் இப்போ டாப் ஸ்கோரர் வந்துட்டானே, அவன் தான் இப்போ க்ளோஸ் தான் 16 கோல்ஸ் நினைக்கிறேன். 16 கோல்ஸ் அவனோட ரெக்கார்டை வந்து ஈக்குவல் பண்ணான். ம் இவனும் பண்ணிட்டான், மெஸ்ஸியும் பண்ணிட்டாங்க. இப்போ ஈக்குவலா இருக்காங்க ரெண்டு பேரும். இப்போ இந்த ம் வேர்ல்டு கப்ல எவன் அடிச்சு மேல வரானோ அவன் தான் டாப் ஸ்கோரர். அத மாதிரி இருக்கும். நல்ல ஒரு அந்த ரேஸும் பயங்கரமா இருக்கும். ஆமாம், அந்த எஸ்பெஷலி அந்த கடைசி கோல் வந்து ஒரு ஸ்டன்னர் அடிப்பான், சரியான ஸ்டன்னரு. ஆமா ஆமா அது சூப்பரா இருந்துச்சு. வெளியே இருந்து ஆக்சுவலா எட்வர்ட் மெண்டி நம்ம ஃபார்மர் கீப்பர் தான் நல்லா இருந்தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நிறைய 2 3 1-on-1 சேவ்லாம் வந்து பயங்கரமா வந்து முன்னாடி வந்து சேவ் பண்ணான். ஸோ ஆமாம். இல்லாட்டி அப்பவே அவங்க லீட் எடுத்திருப்பாங்க. 2 3 நல்லா சேவ் பண்ணான். ஆனா ம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து இவனுக்கு ஃபினிஷிங் பயங்கரம். அந்த 3 கோலுமே ஃபினிஷிங் வந்து பயங்கரம். அவனை வந்து பீட் பண்ண முடியல தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து அவங்க வந்து கரெக்டா அக்யூரேட்டா ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கோல் பயங்கரமா இருந்துச்சு. அந்த ம் ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சு வந்து அந்த கரெக்டா பால் வரும். ஒலிசே பயங்கரமான பால். சூப்பர் அது பிளே வந்து அவன். டக்குன்னு அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சு. ம் அது பார்கோலாவும் அந்த ஃபினிஷ் நல்லா இருக்கும். செகண்ட் கோலுக்கு. தேர்ட் கோல் வந்து நீங்க சொன்ன மாதிரி சரி உள்ள போய் எல்லாம் அடிக்க வாய்ப்பு இல்ல. வெளியே இருந்தே சொருவோம்னு சொல்லிட்டு சொருவிட்டான். சரியான கோல். ம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பாப்பேக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஒலிசேவுக்கும் கிரெடிட் கொடுக்கணும். அவன் வந்து கிறிஸ்டல் பேலஸில் இருந்தப்ப எப்படி இருந்த பிளேயரு அப்படியே வந்து பேயர்ன் முனிச் போனோடனே அப்படியே கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆயிட்டான் ப்ரோ அவன். ப்ரோ கிறிஸ்டா பேலஸே நல்லா தான் ஆடுவான். எப்படின்னா ஒலிசே வந்து எப்படின்னா இந்த ஏர்லி பூமர்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஏர்லியா ரைஸ் அத மாதிரி பிளேயர் கிடையாது. அவனோட ரைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இருக்கும். கிறிஸ்டா ம் பேலஸ் ஸ்டார்டிங் ஆடிட்டு இருக்கும்போது என்னடா இவன் சின்ன பையனா இருக்கான், அந்த அளவுக்கு ஆடலன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அடுத்த சீசன் வந்து அசிஸ்ட் வந்து எத்தனை 12 13 அசிஸ்ட் வைப்பானுங்க. ஸோ அவனும் ம் அந்த இசை காம்போ நல்லா இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப பேர் போனோடனே அந்த பெஸ்ட் ரைட் விங்கர் இந்த வேலை இந்த யமாலோட போட்டி போற அளவுக்கு இப்ப ஆமாம். யமாலும் அவனும் தான் அந்த நெக் போட்டியில இருக்கு. அது அந்த லெவலுக்கு ரைஸ் ஆயிட்டா பயங்கரமா இருந்துச்சு. நான் ம் வந்து லைனப்பே கொஞ்சம் ஷாக்கா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எம்பெப்பே என்ன சொல்லிட்டு இருந்தானா, இப்ப இந்த வேர்ல்டுக்கு முன்னாடி மார்க்கஸ் தூராம், டெம்பலே, எம்பெப்பே அந்த ஃப்ரண்ட் த்ரீ தான் ஆடணும், ஆனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தான் அவன் பிரஸ் மீட்ல ஆக்சுவலா. ம் சோ வந்து அந்த லைனா தான் போயின்னு பார்த்தா எனக்கு இதே ஷாக்கா இருந்துச்சு. ஒலிசே ஸ்டார்ட் பண்ணது. அது வந்து டெம்பலே வந்து நம்பர் 10 போட்டது. ம் எம்பேபே வந்து ஸ்ட்ரைக்கரா போட்டது. ஸோ வந்து அதையும் நான் எதிர்பார்க்கல. இந்த லைனப்பே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு. யா யா எஸ்பெஷலி ஸ்பெயின் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறப்ப ஃப்ரான்ஸ் வந்து இது ஒரு நல்ல சான்ஸ்னு எனக்கு தோணுது அடிக்கிறதுக்கு. அடிக்கடினா ஆமா திருப்பி ஃபைனல்ஸ் அந்த செமிஸ் வர போக சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு செமிஸ் வர எனக்கு தெரிஞ்சு இப்போ வர ஃபேவரேட்ஸ். செமிஸ்க்கு அப்புறம் எவன் ஃபார்ம்ல இருக்கணும் அதை வச்சு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி பிரான்ஸுக்கு வந்து அந்த 2 டைம்ஸ் ஃபைனல் வந்து தொடர்ந்து போயிருக்காங்க. இப்போ தேர்ட் டைமும் போக நிறைய நல்ல சான்ஸ் இருக்கு. யா
யா மிச்சபடி செம்ம ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸு. நம்ம அப்படியே அடுத்த கேமுக்குள்ள போயிடலாமே. இந்த இந்த இதுலயே நெக்ஸ்ட் ப்ரோ அது கேம் முன்னாடி செனிகல்ல வந்து நம்ம வழக்கம் போல நம்ம நிக்கலஸ் ஜாக்சன் நானே ஆஃப் சைட்ல போய் ஜாக்சன். நல்ல ஃபினிஷ் பண்றான். ஆன் சைட்ல போனா மிஸ் பண்ணுங்க. இதே வேலையா போச்சு. ஆமா. ஆக்சுவலா எனக்கு என்னமோ அவன் ப்ளே நல்லாவே இருந்துச்சு ப்ரோ. ஜாக்சனோட ப்ளே. ப்ரோ அவன் பிளே நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரைக்கருக்கான அந்த ஃபினிஷ் பண்ண மாட்டேங்கானே அதான் மேஜர் மிஸ் ஆகுது. ம். அவன் எனக்கு தெரிஞ்சு அந்த பிளேல மயங்கரமாடுவான். நம்மளுக்கு எப்பவுமே தெரியும். ஆனா அந்த ஸ்ட்ரைக்கிங் அந்த போனதுக்கு அப்புறம் அங்க போய் அந்த கரெக்டான அந்த கிளினிக்கலா இல்ல. அதான் அவன்ட்டு மிஸ் ஆகுது பெருசா. யா அடுத்த கேமுக்குள்ள ஜம்ப் பண்ணிடலாம். நார்வே வெர்சஸ் ஈராக் ப்ரோ. இந்த கேம் வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும். ஏன்னா அடுத்த 2 கேம் வந்து டிஃபிகல்ட் நார்வேக்கு. இது ஜெயிச்சு ஆகணும். ஆனா அதே மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. ஆமா 4-1. அவங்க இந்த குரூப் தானே, இந்த பிரான்ஸ் செனிகல் குரூப். பிரான்ஸ் செனகல் குரூப் தான். யா ஆமா பயங்கரமான குரூப் ப்ரோ. இப்போ வந்து சூப்பரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனா இப்போ இந்த மேட்ச் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் படி பார்த்தா நார்வே தான் இப்போ செகண்ட் பெஸ்ட். செகண்ட் முடிக்கிறதுக்கான அந்த டீமா நார்வே தான் இருக்கு. நம்ம செனிகல் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நார்வே தான் வந்துட்டானுங்க. பட் நார்வே வெர்சஸ் செனகல் மேட்ச் நல்லா போகும்னு தோணல அவங்களுக்கு. சூப்பரா போகும்ட்டு. சூப்பரா போவோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு நார்வே வின் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய நம்ம ஒருத்தர் இருக்கான ஸ்ட்ரைக்கர், அவன் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்லையே. அவன் வந்து எவ்வளவு பயங்கரமான கிளினிக்கலா இருக்கும் ப்ரோ. அந்த செகண்ட் கோல்ல அந்த வந்து பிரஸ் பண்ணி கோல் பண்ணான். டேய் என்ன அவன் கீப்பர் பாக்குறான், என்னடா அது எங்க இருந்து ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோல் அது. ஃபர்ஸ்ட் கோலும் பயங்கரமான பினிஷ். சோ வந்து அவங்களுக்கு அந்த கிளினிக்கல் நெஸ் இருக்கு. சோ வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரொலிபிக் கோல் ஸ்கோரர் வந்து இப்போ நம்ம பிரான்ஸுக்கு எம்பிபி வச்சிட்டோம்ல, அதே மாதிரி இங்க ஹாலாண்ட் இருக்கான். இப்போ அந்த ப்ரொலிபிக் ஸ்கோரர் இருக்கிற டீமுக்கு எல்லாம் பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா மத்த டீம்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அந்த இடத்துல ஸ்ட்ரைக்கர் பொசிஷன்ல கரெக்டா பினிஷ் பண்ணாம. சோ அவங்க இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே யா இந்த கேமில் வந்து எனக்கு நார்வே டீம்லேயே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா சிட்டி மாதிரியே டூ மச் ரிலையன்ட் ஆன் ஹாலாண்ட் ப்ரோ. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆமா ப்ரோ ஹாலாண்ட் இருக்கும்போது நான் அவனை ரிலே பண்ண தப்பு இல்ல. ஏன்னா அவன் வந்து எப்படி பினிஷ் பண்ணிடுவான். அப்போ வந்து மேட்சுக்கு ஒரு 3 சான்ஸ் 4 சான்ஸ்ல அவனுக்கு கிரியேட் பண்ணாலே போதும். அல்ல எப்படியே 1-2 சான்ஸ் பினிஷ் பண்ணிடுவான். சோ வந்து அவங்க வந்து அதே மாதிரி பிளே ஆடினாலே அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் சொல்றேன். ஏன்னா இப்ப ஹாலாண்டை விட்டுட்டு அவங்க ஓவரால் பிளே போனா ஹாலாண்டோட இன்ஃபுளுன்ஸ் கொஞ்சம் கம்மியாயிடும். சோ வந்து ஹாலாண்டை நம்பி போறது எனக்கு தெரிஞ்சு நல்லதுதான் அவங்களுக்கு. ஓகே யா அவங்களுக்கு இன்னும் 2-3 பிளேயர் நல்ல பிளேயர் இருக்காங்க ஃபார்வர்ட் லைன்ல. எஸ்பெஷலி நூசான்னு ஒருத்தன் இருக்கான். அவனுமே சூப்பர் அட்டாக்கிங் பண்ணுவான். சூப்பர். ஒடிகார்டு ஒடேகார்ட் இருக்கான். சார்லாத்துமே நல்லா அட்டாக் பண்ணுவான். சார்லாத் இருக்கா. ஆமா அட்லெட்டிகோல நல்ல சீசன்ல இருந்து வரான் ஆக்சுவலா. யா பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு அவங்க சீசனே. ஏன்னா எனக்கு நார்வே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆக்சுவலாக நல்லா பண்ணணும்னு ஆசைப்படுவேன். பட் யா பார்க்கலாம். நம்ம அடுத்த குரூப்புக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் குரூப்பில் அர்ஜென்டினான்னு நினைக்கிறேன்ல. அர்ஜென்டினா மேட்ச். அர்ஜென்டினா விசஸ் அர்ஜென்டினாக்கு பதிலாக மெஸ்ஸினே சொல்லலாம் நம்ம. மெஸ்ஸி விசஸ் அல்ஜீரியான்ட்டு. மெஸ்ஸி விசஸ் அல்ஜீரியா தான். அதான் இவன் சொல்லுவேன் ஜஸ்ட் கோட் திங்ஸா அத மாதிரி சொல்லிருக்கேன். அதான் தலைவன் வந்தான். பார்த்தான் எம்பப்பே 2 கோலா சரி 3 கோல் அடிச்சு நம்ம வந்து ஈக்குவல் பண்ணுவோம் டாப் ஸ்கோரர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பெர்ஃபார்மன்ஸ் மெஸ்ஸி. வந்து ஆக்சுவலா அல்ஜீரியா ஸ்டார்டிங் நல்லா ஆடினாங்க. நீங்க வந்து ஒரு 15 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஈக்குவலா போச்சு. அல்ஜீரியா கொஞ்சம் டாமினேட்டா ஆடினாங்க. அவங்க வந்து நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலா. அவங்க வந்து அந்த ஸ்டிட் பேக் எல்லாம் பண்றது இல்ல, நல்ல பால் பிளேயிங் பண்றாங்க, நல்லாவும் பண்றாங்க. ஆனா நம்ம பேசிட்டு இருந்தோம்ல அதே மாதிரி இப்ப மெஸ்ஸி வந்து அப்படி 3 பேர் மிட்ஃபீல்டரு அங்க போய் முன்னாடி போய் நின்றுருக்காங்க. மெஸ்ஸி எங்க ஃப்ரீயா விட்டாங்க. சோ அத மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. எவனா ஒருத்த மார்க் பண்ணணும். மெஸ்ஸில எப்பவுமே ஒருத்த மார்க் பண்ணாலே அவனை பீட் பண்ணிட்டே போய் கோல் அடிக்கிற மாதிரி ஆளு நம்ம மெஸ்ஸி. சோ வந்து இவனுக்கு வந்து அவ்வளவு ஃப்ரீயா விட்டா மெஸ்ஸிக்கு வந்து டேய் என்னெல்லாம் ஃப்ரீயா விட்டா நான் அப்புறம் சும்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கோல் அடிச்சிட்டான். அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் நான். பிச்சில் வந்து ஓடாமல் அப்படியே பேசாமல் இருப்பான். அப்படியே ரொம்ப கூல் அண்ட் கம்போஸ்டாக இருப்பான். பால் அவன் காலுக்கு வந்த அடுத்த நொடியில் வந்து எங்கேருந்து தான் அந்த பேஸ் ஜென்ரேட் ஆகும்னு தெரியல. அதுவும் எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் கோல் பார்த்தீங்கன்னா நடு ஆஃப் த பிச்சில் தான் இருப்பான். அதாவது அந்த 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 டி பாக்ஸ்குள்ளெல்லாம் இருக்க மாட்டான். பால் காலுக்கு வந்த உடனே அந்த கம்போஸ்ட் கூலெல்லாம் உடச்சிட்டு போய் நல்ல பேஸ் யா சரியான பினிஷ். நம்ம வந்து வெளியே இருந்து சரி மெஸ்ஸி நம்ம எதிர்பார்த்தோம் சரி உள்ள போய் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் தான் அடிப்பான்னு நினைச்சோம். ஆனா வந்து அங்கிருந்தே ஷூட் பண்ணிட்டான். பயங்கரமான பினிஷ், நல்லா அக்யூரேட்டா வந்துச்சு. சோ நீங்க சொன்ன மாதிரி அதான் நம்ம பார்சலோனா டேஸ்ல இருந்து பாத்துக்கோம்ல, பிச்சில சும்மா இருக்க மாதிரியே இருக்கும். பார்த்தா திடீர்னு பார்த்தா பால் வந்தோடனே வேற மாதிரி ஆடுவான். சோ வந்து நம்ம எப்பவுமே மெஸ்ஸியோட ஸ்டைலே அதான். சோ அது எதிர்பார்த்த மாதிரியே பயங்கரமா இருந்துச்சு. அதான் இப்போ வந்து சொல்லுங்க.
ஆ, ஏன் ப்ரோ வந்து அல்வராஸை ஸ்டார்ட் பண்ணாம அல்மாடான்னு ஒருத்தன் இருக்கான். ஜூலியன் அல்வாஸ் எங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன் சப்லேருந்து வந்தான். இசன் தட் அவன் ஆனா ஸ்டார்ட். இவன் ஸ்டார்ட் பண்ணலாம். லட்டாரோ மார்டினஸ் ஸ்டார்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா அல்வராஸ் வந்து விங்கர்லயும் ஆடுவான்ல அவன். விங்கர்லயும் ஆடுவான். ஆனா அந்த அவனோட எஃபெக்டிவ்னஸ் வந்து ஸ்ட்ரைக்கில் தான் மெயினா இருக்கும். ஸோ வந்து ம். அவனை விங்கர்ல வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு போல. அவனுக்கு அந்த வித்து ப்ரொவைட் பண்ணுங்க அல்மேடா ஆடுறான். அவன் வந்து ரொம்ப நாளாவே அவன் ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்க இந்த அர்ஜென்டினாக்கு. ஸோ வந்து அவங்க ஸ்டைல்ல வந்து அவன் வந்து கொஞ்சம் வித்து ப்ரொவைட் பண்ணாங்க அவன் விங்கரான். ஏன்னா நடுவுல வந்து சென்ட்ரல் பொசிஷன் வந்து மெஸ்ஸியும் ஸ்ட்ரைக்கர் வந்து லெட்டர் மணிக்கும் எடுத்துட்டா விங்கர்ல அவன் ப்ரொவைட் பண்ண முடியும். ம். யா. அதர் தேன் தட் யூஷுவல் அர்ஜென்டினா ப்ரோ. அது வந்து அவங்க மிட்ஃபீல்டர்ஸ் ரொட்ரிகோ டி பாலுமே நல்லா பண்ணா, மெக்காலஸ்டருமே நல்லா பண்ணா, என்சோ ஃபெர்னாண்டஸ்க்கும் சரியான கேமு. அல்ஜீரியா வந்து ஒரு ஸ்மால் நேஷன் தான். 3-0 வின் ஆயிட்டானுங்க. எஸ்பெஷலி குரூப்பை வந்து சூப்பராக கடந்துடுவானுங்க. பட் அந்த ரவுண்ட் ஆஃப் 16 அந்த குவார்டர் ஃபைனல்ஸ் போகிறப்ப வெர்சஸ் போர்ச்சுகல் பண்ணுவானுங்க. பட் நம்ம அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நம்ம எப்படி போகுதுன்னு. இந்த இதுலேயே அடுத்த கேம் பார்த்துடலாம். ஆஸ்திரியா வெர்சஸ் ஜார்டன் ப்ரோ. பெரிய பேச்சு பொருள் இல்லாத கேம் தான். ஆமா ஆமா ஆஸ்திரேலியா வந்து ஆக்சுவலா அந்த ஹைலைட்ஸா பார்த்தேன். அதுல ஸ்டார்டிங்ல சொன்னாங்க இந்த மாதிரி 1999 வேர்ல்டு கப் வரப்பறம் இப்பதான் ஆடுறாங்களாம். ஸோ வந்து ம். ஆஸ்திரேலியா வந்து ஆக்சுவலா எப்பவுமே யூரோப்பியன் யூரோஸ்ல நல்லா ஆடுவாங்க. நம்ம போய் பார்த்திருக்கோம். ஆனா ம். வேர்ல்டு கப்புக்கு பாருங்க இவ்வளவு நாள் கேப் விட்டுருக்காங்க. ஸோ இவ்வளவு நாள் ஆமாம். கழிச்சு ஆடினாங்க. ஆனா ஆஸ்திரேலியா எனக்கு தெரிஞ்சு நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல அந்த ஒரு நல்ல டீம் தான். அவங்க வந்து எப்பவுமே இப்போ யூரோப்பியன் குவாலிஃபிகேஷன்லாம் அந்த டேபிள் டாப் 2ல தான் முடிப்பாங்க எப்பவுமே. ம். ஸோ வந்து அந்த அளவுக்கு நல்ல டீம் தான். ஸோ வந்து நம்ம ஆனா ஜார்டனும் ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க. நம்ம வந்து ரொம்ப ஒன் சைடடா சொல்ல முடியாது. ஆஸ்திரேலியா ம். வந்து எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் லேட்ல தான் போய் அந்த 2 கோல் போட்டாங்க. அது வரைக்கும் 1-1 தான் இருந்துச்சு. ஸோ வந்து நல்லா இருந்துச்சு மேட்ச். இவன் எக்ஸ்பெக்ட். தானே கோச் இவன் தானே ரால்ஃப் ராங்கனிக். ஆமாம், ரெக்னிக். யா. எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் தான். ஆஸ்திரியா வந்து 3-1 ஜெயிச்சிருக்கானுங்க. எக்ஸ்பெக்டட். என்ன என்ன இதாக இருந்துச்சுன்னா அர்னாடோவிக் அவன் வந்து இன்னும் ஸ்டோக் சிட்டிக்கு விளையாடுறப்ப நான் பார்த்துருக்கேன். இபிஎல்ல இன்னும் சூப்பராக விளையாடிட்டு இருக்கான் அவன். ஆமாமா. அவன் திடீர்னு வந்துட்டு ஆக்சுவலா இந்த செகண்ட் ஹாஃப் தான் வந்தான் நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் பாதியில இருந்து தான் வந்தான். ம். வந்தான் ஃபர்ஸ்ட் ஒரு கோல் போட்டான். கம்பேக் கோல். ஏதோ ஆஃப் சைடா ஹேண்ட் பால் சொல்லிட்டாங்க. அது ஆமாம். வந்து கரெக்ட்டா ரூல் அவுட் பண்ணாங்க. திருப்பி அதே மாதிரி கார்னர்ல இருந்து கோல் போட்டான். ம். போட்டு அது ஏதோ சரியா. ஃபைட்லாம் வந்துச்சு. அது வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் ஃபயரியா இருந்துச்சு இந்த மேட்ச் கொஞ்சம். ஆமாம். அவனுக்கு ஜார்டனும் வந்து கொஞ்சம் ரொம்ப விட்டு குடுக்காம அவங்களும் கொஞ்சம் ஃபைட் பேக் நல்லா பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு இந்த மேட்ச். ம். ஆஸ்திரியா vs அல்ஜீரியா வந்து நல்லா போகும் ப்ரோ. அது வந்து அவங்களுக்கு தான் அந்த செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்து போட்டி செகண்ட் நடக்கும். ஸ்பாட்டுக்கான போட்டி. யா. நல்லா நடக்கும். நம்ம லாஸ்ட் டேக்கு வந்துடலாம். நேத்தி நடந்த மேட்சஸ்க்கு செட்டுக்கு வந்துடலாம் நம்ம. போர்ச்சுகல் வெர்சஸ் காங்கோ. நம்ம எவ்வளவோ பேசினாலும் எவ்வளோ தான் ஸ்ட்ரீம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி இப்படிலாம் பேசினாலும் ரொம்ப சொதப்பினானுங்க ப்ரோ நேத்திக்கு. அப்புறம் அவங்களுக்கு இருக்க எனக்கு தெரிஞ்ச அந்த ராபர்ட்டோ மார்டினஸ் அந்த கோச் வந்து எதுக்கு அவனை அப்பாயின் பண்ணாங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு நல்ல மேனேஜர் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ம். பெல்ஜியம் கோல்டு ஜெனரேஷனுக்கு அவன் தான் மேனேஜர். அவங்க வந்து வேர்ல்டு கப் இல்ல. வின் பண்ணி நினைக்கும் போது அவங்க வந்து அங்கேயே போய் சொதப்பினான். தேர்ட் பிளேஸ் தான் பிடிச்சானுங்க 2018 வேர்ல்டு கப். ஸோ வந்து அவனை திருப்பி வந்து இப்போ போர்ச்சுகல் வந்து கோல்டன் ஜெனரேஷன் மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் வந்து பயங்கரமா எஸ்டாப்ளிஷ் ஆன நல்ல ஃபார்ம்ல உள்ள பிளேயர்ஸ். ஸோ ம். திருப்பி இவனை வைக்காம கொஞ்சம் இன்னும் அட்டாக்கிங் மேனேஜர் வச்சு போயிருக்கலாமோ அப்படின்னு அவனுங்க அது மிஸ் பண்ணிட்டானுங்க அவனுங்க. ஆனா அதுவும் இல்லாம ஆனா இவங்க வந்து பிளேயர்ஸ் இருக்கிற எல்லாம் ஃபார்மான பிளேயர்ஸ் தான். இவங்களே வின் பண்ணிருக்கணும். ஆனா வந்து அவங்க வந்து இன்னும் அந்த சொதப்புறாங்க அந்த இது பிளேல. ம். யா. டீம் வந்து ஸ்டார் ஸ்டட்டட் டீம் ப்ரோ. ஆனால் வந்து இந்த கேம்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெட்டோ அவனோட யூஷுவல் கிராஸ் தருவான். அவன் சூப்பராக சரியான கிராஸ் தருவான். இந்த கேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அந்த அந்த ஏரியல் அபிலிட்டி ஸ்டார்டிங்கோட அந்த ஒரு 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 30 மினிட்ஸில் வந்து ஏரியல் ரெண்டு டீமும் ஏரியல் அபிலிட்டி சூப்பராக இருந்துச்சு. ரொனால்டோ ஆகட்டும் இல்லைனா இவன் கோல் அடிப்பானே ஜோ நேவாஸ் ஆகட்டும் அதெல்லாம் சரியான கோல். யா. சரியான கோலு. அதே மாதிரி அவங்களுக்குமே வந்து ஏரியல் அபிலிட்டியில் ஷோ பண்ணி சூப்பராக பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து மேட்ச்சில் ஒன்றுமே இல்லை. ரெண்டு டீமும் சும்மா பொசிஷன் வச்சுட்டு அங்கங்கே கொண்டு போயிட்டு இருந்தானுங்க. மேட்ச்சில் ஒன்றுமே இல்லை. எஸ்பெஷலி ரொனால்டோ நிறைய சான்ஸ் மிஸ் பண்ணான். ஆமாமா. ரொனால்டோ வந்து நம்ம பார்த்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 2, 3 நல்ல சான்ஸ் வந்துச்சு பாக்ஸ்குள்ள. கட் பேக் வந்து பண்ணாங்க. அவன் வந்து கரெக்டா ஆஃப் டார்கெட் தான் அடிச்சான். அவனால கரெக்டா ஃபினிஷ் பண்ண முடியல. ஒரு சான்ஸ் வந்து நல்லா வந்துச்சு. எப்படின்னா கரெக்டா ஒரு பிளேயர் செமேடோவா எவன் தெரியல. ஒருத்த கட் பேக் பண்ணி உள்ள பால் வரும். ஆமாம். வரும்போது ரொனால்டோ விட்டு இருந்தா ப்ரூனோ பெர்னாண்டஸ் பின்னாடி வந்து ஃப்ரீயா இருக்கான். இப்படி ஃபினிஷ் கேட்பான் பண்ணிடலாம். இப்படி கேட்பான்.
ரொனால்டோ தேவையில்லாம காலை உள்ள விட்டு வெளியே அடிச்சு விட்டா. சோ வந்து ஆமா அந்த ஒரு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு வந்து எவன் அந்த பிளேல சொல்ற எப்படின்னா அட்டாக்கிங் இப்போ வந்து எவன் ஃபினிஷ் பண்ணும் எவன் இந்த இடத்துல இருக்கணும்னு அங்க அந்த ஒரு இது மிஸ் ஆகுது. ஏன்னா ரொனால்டோ வந்து எல்லா பாக்ஸ்குள்ள எல்லா இடத்தையும் ஆக்குபை பண்ணணும்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் அந்த அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த இடத்துல. அதே மாதிரி அவங்களுக்கு டிஃபென்ஸ் வந்து நான் கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்துச்சு ப்ரோ. இந்த வியோகா ஸ்டார்ட் பண்ணா ரெனால்டோ வியோகா. நான் வந்து ஆமா ரூபன் டியாஸ் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைச்சேன். ஏன்னா ஆ, ஆமா ம் ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. சோ வந்து நம்ம காங்கோல பாத்தீங்கன்னா அதே மாதிரி விசா வந்து நியூகாசில் பார்ப்பாங்க. டேய் நாங்க வாங்கினப்போ என்ன எங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இப்படி ஒண்ணு கூட பண்ணலையடா. பயங்கரமா ஆடுனான் வந்து விசா. நல்லா மேட்ச் ஆடணும். ஃபுல்லா வந்து சூப்பரா வந்து அந்த எனர்ஜெட்டிக் அந்த பேஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமா இருந்தா. அந்த கோலும் எட்டர்ன்னு நினைக்கிறேன். பயங்கரமா நல்ல ஃபினிஷ். போர்ச்சுகலோட வந்து காங்கோ ரிப்பப்ளிக் நல்லாவே அட்டாக் பண்ணாங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் மேட்ச் ஆகிற அளவுக்கு அட்டாக் பண்ணானுங்க. சூப்பராக இருந்துச்சு அது ஆமா. பார்க்கறதுக்கு. யா டிசப்பாயிண்டிங் ரிசல்ட் 1-1 ட்ரா ஆச்சு. பட் அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் வந்து சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இங்கிலாந்து 4-2ன்னு உண்மையான சூப்பராக இருந்துச்சு மேட்ச். ஆமாமா. கொஞ்சம் இந்த வேர்ல்டு கப்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹை ஸ்கோரிங் கேம். அந்த 2 பக்கமுமே நல்ல கோல்ஸ் போட்ட கேம்னா எனக்கு தெரிஞ்சு இதான் நினைக்கிறேன். மீதி எல்லா மேட்சுமே ஒன் சைடா போயிடும். இல்லாட்டி வந்து அந்த ட்ரா தான் இருக்கும். இந்த மேட்ச் கொஞ்சம் 2 பக்கமே இவனுங்க ஒரு கோல் போட, அவனுங்க 1 போட, இவனுங்க 1 போடன்னு அது நல்லா போச்சு நல்லா பயங்கரமா. ஃபர்ஸ்ட் அதான் கேன் வந்து வழக்கம் போல. அதான் ப்ரோ நம்ம அந்த ஸ்ட்ரைக்கர் பொசிஷன்லாம் வந்து நல்லா இருக்க டீம்லாம்னு சொல்றோம்ல. அதுல வந்து ம் இப்ப இங்கிலாந்து சேர்த்துடலாம். இப்ப கேன் இருக்கனால ப்ரொலிஃபிக் கோல் ஸ்கோரர். சோ வந்து ஆமாம். இந்த இங்கிலாந்து, இந்த பிரான்ஸ், அர்ஜென்டினால மெஸ்ஸி இருக்கான். சோ ம் நார்வே இவங்களுக்குலாம் வந்து அந்த ப்ராப்ளமே இல்ல. எல்லாருமே வந்து கரெக்ட்டா இவனுங்க எல்லாரும் கோல் ஸ்கோர் பண்ணாங்க. நம்ம போர்ச்சுகல் அத மிஸ் பண்ணிட்டோம். எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அண்ணா ரொனால்டோ அண்ணா வந்து ஒரு 2 கோல் போடுவார்ன்னு நெனச்சேன். ஆமா அவர் மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு. இவனுங்க எல்லாருமே போட்டானுங்க. ம் மெயின் பிளேயர்ஸ் ஆமா எல்லாரும். யா நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா மெயின் பிளேஸும் போட்டானுங்க. ஆ, கேன் ப்ரோ, கேன் வந்து சரி, கேன் கேன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த இந்த பெர்ஃபார்மன்ஸ்லேயே பிடிச்சது டெக்லன் ரைஸ் தான் ப்ரோ. மனுஷன் எல்லா இடத்துலையும் இருக்கான். ஆமா ரைஸ் வந்து இப்போ ஆர்சனல் வந்து அந்த பிஎல் சாம்பியன்ஷிப் வந்து அந்த மெயின் கீ பிளேயரே அவன் தான். ம் பிஎல் வந்து அடுத்ததுக்கு. சோ வந்து அந்த அதே ஃபார்ம்ல வந்து கன்டினியூஸா வரான். வந்தா அவன் வந்து நம்ம எப்போ எதிர்பார்த்தா டெக்லான் ரைஸ் வந்து எப்போனா ஒரு 2018 கிட்டயா அப்போதான் டெபியூட் பண்ணாங்க. அப்பவே என்ன சொன்னாங்கன்னா இங்கிலாந்தோட நெக்ஸ்ட் இந்த மெயின் அந்த மிட்ஃபீல்டு திங் இவன் தான். சோ ம் வந்து இவனை நம்பிதான் இங்கிலாந்து இருக்கும்னு அப்பவே பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இப்போ இந்த வேர்ல்டு கப் பார்த்தா இப்போ அவன் தான் மெயின் மிட்ஃபீல்டர். சோ வந்து ம் அவனை நம்பிதான் டீமே இருக்கு. சோ வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆல்ரவுண்ட் பிளே ஃபுல்லா கவர் பண்ணது இப்போ கார்னர்ஸும் அவன் தான் எடுக்கிறான். சோ வந்து எல்லாமே கவர் பண்ண ஃப்ரீ கிக்கு. சோ வந்து ஆமாம். அந்த பயங்கரமான பிளே நீங்க சொன்ன ஆல்ரவுண்ட் பிளே வந்து அந்த ஆனா மிட்ஃபீல்டே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவன் எலியட் ஆண்டர்சன், எலியட் பெல்லிங்ஹாம் ஆண்டர்சன். அந்த ட்ரையோ நல்லா இருந்துச்சு. யா ஓவராலாக சூப்பர் கேம். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி ரெண்டு டீமும் எண்ட் டு எண்ட் போன மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபுல் டாமினன்ஸ் இருந்துச்சு. இங்கிலாண்டோட ஃபுல் டாமினன்ஸ் டாமினன்ஸ். இருந்துச்சு. யா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆக்சுவலா டுச்சல் சொல்லியிருந்தான். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் எங்களுக்கு வந்து அந்த இது எனர்ஜி எல்லாம் மிஸ் ஆச்சு. இந்த மாதிரி ஃபுல்லா நாங்க மேட்ச் பண்ண முடியல. சோ செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு டாக்டிக்கல் ட்வீக் மாதிரி பண்ணாங்க. இந்த ரீஸ் ஜேம்ஸ் வந்து இன்வைட் பண்ணான் ஆக்சுவலா மிட்ஃபீல்டு. சோ ஆமாம். அது பண்ணாங்க அப்புறம் ஃபுல் டாமினன்ஸ். அவங்களால வந்து கிட்ட கூட வர முடியல குரோஷியானால. ம் பயங்கரமா ஆடினாங்க. ஆனா குரோஷியா நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஃபைட்லாம் இருக்கும். ஆனா இப்போ வந்து அந்த டீம் வந்து அந்த அளவுக்கு இல்லன்னு ஏஜ் நினைக்கிறேன். பிளேயர்ஸ். இந்த இப்போ ஃபைட் இருக்கு ஆக்சுவலா. ஃபைட் நல்லா பண்றாங்க. ஆனா இன்னும் அந்த ஏஜ்ட் பிளேயர்ஸ்னால அவங்களுக்கு வந்து அத மிஸ் ஆகுது. அவங்க வந்து இன்னும் அத ரீப்ளேஸ் பண்ணல யாரையும். இல்லை, அவங்க பிளேயர்ஸே எனக்கு வந்து முன்னாடிலாம் வந்து இந்த சிக்குன்னு முடியும். இப்போ பசலிக்கு பெருசிக்கு அப்படி மாட்ரிக்குன்னு இப்பயும் இருக்கானுங்க பெருசிக்கு மாட்ரிக்கெல்லாம். ஆனால் இப்போ புதுசாக அந்த அந்த ஃபார்வர்ட் லைனை பார்த்தாலே மூசா பட்டூரினா அப்படின்ட்டுலாம் ம். பேரே தெரியாத மாதிரி இருக்கு. ஆமாமா. அத மாதிரி இருக்காங்க. ஒருத்தன் நல்ல ஃபினிஷ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். வெளிய இருந்து ஒரு கோல் போடுவாங்கல்ல. பயங்கரமா இருக்கும். அந்த ஆமாம். பட் செகண்ட் கோலா பட்டூரி. ஃபர்ஸ்ட் கோல். அது ஆமாம். நல்ல ஃபினிஷ் சூப்பரா இருந்துச்சு. சென்டர் பேக்ல ஆக்சுவலா இவன் ஆடுனான் ப்ரோ. இந்த ஸ்பர்ஸோட அந்த யங் பிளேயர் உசோவிச்சா அவன் வந்து 18 இயர்ஸ் தான். உஸ்கோவிச் அவன் நல்லா ஆ. விளையாண்டான். ஆனால் குவார்டியால்ட்டேருந்து புவர் மேட்ச் ப்ரோ. குவார்டியோலா தான் ஆமா. கொஞ்சம் சொதப்பிட்டான் அவன் வந்து. அவன் வந்து ம் ஆக்சுவலா இன்ஜூரில ரொம்ப நாள் இருந்தான் சிட்டிலயே. ரொம்ப நாள் கழிச்சு வரான். சோ வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல நீங்க சொன்ன மாரி. யா ஆன் இவன் டு த ராஷ்வர்ட் நெக்ஸ்ட். வழக்கம் போல சூப்பர் சப் மாரி. சப்ல வரான் ஒரு கோல போட்டுறான். நல்ல கோல், செம்ம கோல் அது. ம். சரியான கோல். யா 4-2ன்னு ஜெயிச்சிருக்கானுங்க. நம்ம ஆன் டு த நெக்ஸ்ட் மேட்ச் கானா வெர்சஸ் பனாமா ப்ரோ. இந்த மேட்சை பற்றி பேசுறதுக்கு நம்ம பேசாமே இருக்கலாம். ஏன்னா இந்த மேட்ச் நான் ஃபுல்லாக பார்த்தேன்.
கானாங்கனாலே ஒரு ஹைப்பாக இருக்கும், அப்படியே ஒரு அந்த டீமே சும்மா ஹைப்பாக இருக்கும். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கேன் யூ ஜஸ்ட் இமேஜின் திஸ், ஜீரோ ஜீரோ ஷாட்ஸ் ஆன் டார்கெட்ஸ் அண்ட் ஜீரோ ஷாட்ஸ் எடுத்திருக்கானுங்க. யாருமா 2 டீம் சொல்றீங்களா? கானா சொல்கிறேன். பனாமா வந்து கானா. செம்ம அட்டாக்கிங்காக இருந்துச்சு ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே. ஹாஃப்ல. ஆனா வின் பண்ணது கானால. அதான் கடைசி மினிட்ல லாஸ்ட் கடைசி மினிட்ல வந்து ஆனா ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சொதப்பலமா தான் இருந்துச்சு. ஹைலைட்ஸ் ரொம்ப பார்த்த மாதிரி சோகம். இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா ஆடினாங்க. செமனி வந்து அதுக்கு ஃப்ரீ ரோல் மாதிரி ஆடினான் ஆக்சுவலா. அவன் வந்து விங்கரும் ஆடல, ஸ்ட்ரைக்கரும் ஆடல. ஃப்ரீ ரோல் ஆடினா அந்த கோலுக்கும் வந்து அவன் பாஸ் பயங்கரமா இருக்கும். பால் அப்படி வாங்கி டக்குன்னு ஒரு பாஸ் பண்ணுவான் விங்கருக்கு. விங்கர் வந்து கட் பேக் பண்ணோனே கோல் நல்லா இருந்துச்சு. ம் ஸோ வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த எண்ட் டு எண்ட் மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சப் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சரி இதுக்கு மேல இப்படியே போனா பிரச்சனை ஆமா சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா ஆட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா இங்க மேட்ச் இங்க தான் நடந்துச்சு நினைக்கிறேன். இங்க டொரண்டோல நினைக்கிறேன். ஸோ வந்து அப்படியா. இங்க ஒரு 50,000 கானா ஃபேன்ஸ் வந்து ஆக்குபை பண்ணாங்க. ஏதோ ஸ்ட்ரீட் சொல்லியிருந்தாங்க. ம் யா அதான் ஒரு 60 மினிட்ஸ் வரைக்கும் வந்து டாமினன்ஸே ஃபுல்லாக பனாமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நல்லா பண்ணிட்டானுங்க, சூப்பராக பண்ணிட்டானுங்க. பட் யா இந்த ஐயூ கியூன்லாம் இருந்தால் ஒன்றுமே பண்ணல பெருசாக. 1-0 அவன் ஜெயிச்சிருக்கானுங்க. ரொம்ப நாளா அவன் வந்து எதுவும் பண்ண மாட்டான். முன்னாடி ஸ்டார்டிங் வந்தப்போ கிறிஸ்டல் பேலஸ்ல கொஞ்சம் நல்லா ஆடுனான். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு அவன் ஆடுறதில்ல. இப்போ நான் லீஸ்டர் சிட்டி போனா அங்கெல்லாம் போய் ரொம்ப சொதப்பிட்டான். யா எனக்கு தெரிஞ்சு ஆனா தேர்ட் அவங்களுக்கு பிளேயர்ஸும் இல்ல. எனக்கு செமனியோ தான் அவங்களுக்கு மெயின் பிளேயர். செமனியோ வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றானோ அதை வச்சான் அவன். யா குடுகுஸும் நெக்ஸ்ட் மிஸ் ஆகுதான் நினைக்கிறேன். அவன் இல்ல குடுகுஸும் இல்ல குடுஸ் நினைக்கிறேன். இல்லை, குடுஸ் இன்ஜுரி, ஏதோ சம் இன்ஜுரி இருக்கு அவனுக்கு. சரி, சரி. யா அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச்சு உஸ்பெகிஸ்தான் விசஸ் கொலம்பியா, இதான் வந்து கடைசி மேட்ச்சு. கொலம்பியா எக்ஸ்பெக்டட் 3-1 வின் பண்ணிட்டானுங்க ப்ரோ. பட் வந்து டாமினன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்ல மாட்டேன் நான். உஸ்பெகிஸ்தான் சூப்பராகவே ஆடினானுங்க. ஆமா. அது ஆக்சுவலா இது வந்து இந்த மேட்சும் நல்லா போச்சு. எப்படின்னா, எந்த டீம் வந்து ஃபுல் டாமினன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. 2 டீம் வந்து கொஞ்சம் வந்து நல்லா தான் ஆடுனாங்க. இவங்களும் அட்டாக் பண்ணாங்க, அவங்களும் அட்டாக் பண்ணாங்க. ஆக்சுவலா கடைசி தான் போய் 70த் மினிட் மேல தான் ஒரு 2 கோல் போட்டாங்க. ஆக்சுவலா ம் 70த் மினிட்ல ஒரு கோல் போட்டான் லூயிஸ் டியாஸ். அந்த ஆனா கீப்பர் அத சேவ் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் அத மிஸ் பண்ணிட்டான். அவன் வந்து கை வைப்பான். ஆனா வந்து அவன் கையில பட்டு உள்ள போயிடும். அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா சேவ் பண்ணிக்கலாம்னு தோணுது அந்த இத. திருப்பி லாஸ்ட் இன்ஜுரி டைம்ல போய் ஒரு கோல் போடுவாங்க. அந்த ஒரு ஆமா, கிராஸ் போடுவான். ஸோ அது வந்து கேரளாஸ் பையன். அ அத அத வச்சு பார்க்கும்போது, நீங்க நம்ம வந்து சரி கொலம்பியா வந்து நல்ல டாமினன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு நெனைப்போம். ஆனா மேட்ச பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியாது. ம் கொஞ்சம் ஈக்குவலா போன மேட்ச் தான். யா லூயிஸ் டியாஸ் வந்து எஸ்பெஷலி நல்ல கேம் விளையாண்டான். பட் கொலம்பியா வழக்கம் போல 3 கோல் அடிச்சிட்டானுங்க. ஆனால் டாமினேட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் கோயிங் ஃபார்வர்ட் இது நம்ம எதிர்பார்க்கலாம் அவங்கள்ட்டேருந்து. 3-1 ஜெயிச்சிருக்கானுங்க. நம்ம வீடியோவோட எண்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு மக்களே. ஸோ நாங்கள் சொன்ன மாதிரியே அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸில் வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு 4 நாளாக வந்து நாங்கள் ரிவ்யூ போட வரோம். பட் அதுக்கு உங்கள் சப்போர்ட் நாங்கள் ரொம்ப தேவை எங்களுக்கு. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்ஸ் மறக்காமல் போடுங்க. உங்கள் ஃபுட்பால் பார்க்குற ஃபேன்ஸ்க்கு, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ. ஆமா, உங்க சப்போர்ட்ட தொடர்ந்து குடுத்துருங்க. லாஸ்ட் 2 வீடியோஸ்க்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஃபுல்லா வந்து இப்போ வேர்ல்டு கப் கண்டதுனால வந்து எல்லாரும் எதிர்பார்த்து பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இத வந்து தொடர்ந்து உங்க சப்போர்ட்ட குடுத்துட்டே இருக்கேன். நாங்க தொடர்ந்து வந்து ஃபுல்லா வீடியோஸ் போட தான் நாங்க வந்து ரிவ்யூஸ் ஃபுல்லா அந்த 3 டேஸ் ஒன்ஸ் வந்து போடுறது தான் நாங்க வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து கடைசி போக போக வந்து இன்னும் வந்து அ அந்த பழைய ஃபார்மேட் அந்த பிராக்கெட் ஃபார்மேட் எல்லாமே வந்து அதுலயும் வீடியோஸ் போட வந்து நாங்க வந்து பிளான் பண்ணிருக்கோம். ஸோ வந்து உங்களோட சப்போர்ட் தொடரும். தேங்க்ஸ். தேங்க்ஸ் மக்களே, பாய். பாய்.